ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதியோட கோல்டு ஷாப்பிங் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 2 நாள் முன்னால் இல்லைனா 2 நாள் பின்னால் அக்ஷய திருதிக்கு வாங்கியிருக்கேன். ஆனால் எக்ஸாக்டாக அந்த டேட்டில் நான் வாங்கினதில்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சில்வர் வச்சுருந்தோன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கோல்டு எப்படி வாங்குறது, அண்ட் ஜிஆர்டி மாதிரி பெரிய பிராண்டுக்கும் குட்டி கடைகள்லையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி சில்வரை சேல் பண்ணுறது அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு நான் ஷாப்ஸ்க்கு போகலை. பட் ஹஸ்பண்டை டீட்டெயில் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லா சில்வர் பாரையும் கொடுத்துட்டு அதோடைய எஸ்டிமேஷன் ஸ்லிப்பு வாங்கிட்டு, ஏன்னா கோல்டு காயின் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கேருந்து கால் பண்ணி கேட்டதுக்கு, நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம், இல்லைனா சில்வர் பொருளாக வாங்கிக்கலாம், இல்லைனா கேஷாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பட் ஸோ ஓகே, நான் எனக்கு இந்த கோல்டு ஜுவல்லரியாக தேவைப்படலை. அதனால் நான் சில்வர் பொருளாகவும் மாற்ற விரும்பலை அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓகே, நம்ம சேல் பண்ணிவிட்டு ஒரு செக்காகவே வாங்கிட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸில் கோல்டு காயினாக வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். எப்படியா இருந்தாலும் நம்ம கோல்டு ஜுவல்லரிக்கு 6% மைனஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம கேஷாக வேணும்னாலும் 6% மைனஸ் பண்ணுவாங்க பர் கிராமுக்கு. சில்வர் பாரெல்லாம் சேல் பண்ண போன அன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா ₹280. 6% லெஸ் பண்ணால் பர் கிராமுக்கு நமக்கு ₹263 போடுவாங்க. இதை நீங்கள் கோல்டு ஜுவல்லரிக்கு அண்டு பார்த்திங்கன்னா கேஷுக்கு எடுத்துக்கிறது அவங்களோட ஓன் மேக் மட்டும்தான். அதர் மேக் எடுத்துக்க மாட்டாங்க. இதே அதர் மேக்கு காயின் எல்லாமே உங்களுக்கு சில்வர் டு சில்வருக்கு மாற்றிப்பாங்களே தவிர கோல்டுக்கோ இல்லை கேஷுக்கோ மாற்றிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜிஆர்டியில் வாங்கின சில்வர் ஜுவல்லரியே நீங்கள் கோல்டுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். வேறு கடைகளில் வாங்கின சில்வர் ஜுவல்லரியை கோல்டுக்காக மைனஸ் பண்ண முடியாது. சில்வர் டு சில்வர் மட்டும்தான் மைனஸ் பண்ணிக்கலாம். என்னோடய எல்லா சில்வர் காயின் அண்ட் பாரியும் நான் கொடுத்துட்டு 2 கிராமில் கோல்டு காயினாக வாங்கியாச்சு. 22 கேரட்டு கோல்டாக அதை மாற்றி வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணது. ஏன்னா சில்வரை இப்போதைக்கு கொஞ்சம் நம்ப முடியல. சில்வர் ரொம்ப கீழே போகுது, அப்புறம் மேலே வருது, கீழே போகுது, மேலே போகுது. ஸோ இன்னும் கோல்டாக வாங்கி வச்சோன்னா இப்போ இல்லைனாலும் லாங் டேர்மில் நமக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக சில்வரை கம்பேர் பண்ணும் போது. உங்களுக்கு இன்னுமே April 26 வரைக்குமே இந்த ஆஃபர் போயிட்டுருக்கும், நோ வேஸ்டேஜுங்கிறது. இந்த 2 கிராமுக்கு எனக்கு சேவான அமௌண்ட் பார்த்திங்கன்னா ₹500 சேவ் ஆச்சு. இது வரைக்குமே எனக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சில்வர் காயின் நம்ம மாற்றிட்டு கூட கோல்டு காயின் வாங்கிக்கலாமா ஜிஆர்டியில்? எனக்கு அன்னைக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கூட ஜிஆர்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ 105 கிராம் என்னோடய சில்வர் பார் அண்டு காயின் இருந்தது. ரேட்டு 6% மைனஸ் பண்ணிவிட்டு ₹263 எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமாக 105 கிராம் பார்த்திங்கன்னா ₹27,665 இருந்தது அவங்களோட ஓன் மேக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து கால் பண்ணி கேட்டப்போ சில்வர் காயினையும் பாரையும் மாற்றிட்டு நீங்கள் கோல்டு காயின் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நேராக என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு கோட்ஸ் பிரான்ச்சுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு கேட்டதுக்கு கண்டிப்பாக வாங்கிக்கலாம், யாரும் உங்களுக்கு வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு கோல்டு ஜுவல்லரியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு தெரியும். ஆனால் கோல்டு காயினாக வாங்கிக்கலான்னு இப்போ தான் எனக்கே தெரியும். நம்மளே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த விஷயம். அதனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் லோக்கல் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஜிஆர்டியில் மாற்றும் போது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் தெரியுது. பிகாஸ் அந்த விஷயத்த லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கோல்டு காயின் அன்னைக்கு வாங்கின ரேட் பார்த்திங்கன்னா ₹14,280. ஸோ 1 கிராம், அதாவது நியர்லி 2 கிராம்ஸ் இருந்தது. வேஸ்டேஜ் 100% ஃப்ரீங்கிறதால ₹571 எனக்கு சேவ் ஆச்சு. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ₹800. மொத்தமாக ₹29,343. பேலன்ஸ் நான் ₹1,670 பே பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த எப்படியா இருந்தாலும் ஒரு அமௌண்ட் ஆஃப் சில்வர் காயின் இல்லைனா பார் சேவ் பண்ணதால் எனக்கு இந்த கோல்டு வாங்க முடிஞ்சுது. ஸோ இன்னுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வச்சுருந்தேன், சில்வர் காயின் ப்ராஃபிட் தான். பட் சில்வரை பொறுத்த வரைக்கும் எப்போ ஏறும் இறங்கும்னு சொல்ல முடியல. ஸோ நம்ம வாங்கினதை விட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 13,000 அபோவ் ப்ராஃபிட் வந்திருக்குது. இந்த கால்குலேஷன் அப்படியே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். டோட்டலாக 105 கிராம். நான் வாங்கின அமௌண்ட் ஒரு 14,000க்குள்ளே, ஒரு 13,000 14,000க்குள்ளே வாங்கியிருப்பேன். ஸோ இன்னையோட வேல்யூ பர் கிராம் ₹280. கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 6% மைனஸ் பண்ணுறாங்க. சில்வர் எக்ஸ்சேஞ்சுக்கு உங்களுக்கு 1% மைனஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ஓன் மேக் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பர் கிராம் பார்த்திங்கன்னா ₹263 லாஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. 105 கிராமுக்கு ₹27,665.
நான் வாங்கினேன் இல்லையா அந்த ஒரு 14K, அந்த 14Kவை மைனஸ் பண்ணால் 13,665 ரூபாய் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த சில்வர் சேவிங்ஸில். அதாவது நியர்லி 1 கிராம் கோல்டோட வேல்யூ வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. இதையே இன்னமும் வச்சுருந்தா நமக்கு ப்ராஃபிட் வரலாம். இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கோல்டு காயினாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டுட்டேன், அவ்வளோதான். ஜிஆர்டி சில்வர் காயின் கொடுத்துட்டுமே நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து நடந்த கதையை நான் சொல்கிறேன். அன்றைக்குமே வந்து போகல, அன்றைக்குமே வந்து ஹஸ்பண்ட் தான் போயிருந்தாங்க. ஸோ எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம அவேர்னஸ்ங்கிறதால நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சில்வர் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 கிராம் இருந்தது. மியா காயின் வந்து என்கிட்ட ஒரு 10 கிராம் இருந்தது. இதெல்லாம் வந்து கேஷ்க்கு சேல் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இங்கே இருக்கிற எந்த பிராண்டிலுமே வந்து சில்வர் ஜுவல்லரி கொடுத்துட்டு நம்ம கேஷ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து கொடுத்ததுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அதோட ப்ராசஸ் வந்து எப்படி போச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 35% வந்து மைனஸ் பண்ணுவோன்னாங்க. 35% வந்து மைனஸ் பண்ணிட்டா ஒரு 72 கிராம் வரும். ஸோ அதுவே வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அந்த 72 கிராமையும் நாங்கள் வந்து மெல்ட் பண்ணுவோம். மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ சில்வர் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ஒரு 80% தான் சில்வர் அந்த 72 கிராமில் இருந்ததுன்னா, பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட 57 கிராம் தான் இருக்கும். அந்த 57 கிராமுக்கும் அன்னைக்கு நான் வந்து சேல் பண்ண போனேன் இல்லையா, அன்னைக்கு ரேட் வந்து 265 ரூபா. அந்த 265 ரூபாய்க்கும் போட மாட்டாங்களாம், 240 ரூபான்னு தான் பர் கிராம் எடுத்துப்பாங்களாம். கிட்டத்தட்ட 25 ரூபா வந்து பர் கிராமுக்கு மைனஸ் பண்ணுறாங்க இந்த லோக்கல் ஷாப்பில். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35% வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. இதே ஜுவல்லரி ஷாப்புக்கு போனீங்கன்னா மேக்ஸிமம் 35% மைனஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி சில்வர் ரேட் என்னவோ அதை தான் எடுத்து போடுவாங்க. இவங்க அதையும் பண்ண மாட்டாங்க. எல்லா ஜுவல்லரியும் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணி பார் ஆக்கிடுவாங்களாம். பார் ஆக்கிட்டு அதோட வேல்யூ என்ன தான் போடுவேன்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் வந்து மெல்ட் பண்ணாலுமே அந்தளவுக்கு கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ வந்து நல்லா ஏமாத்துறாங்கன்ட்டு தான் எனக்கு தோணுச்சு அன்னைக்கு. ஸோ நான் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ வந்து நம்ம லலிதாலெல்லாம் போனீங்கன்னா சில்வர் ஜுவல்லரியை வந்து மாற்றிட்டு நம்ம கோல்டு ஜுவல்லரிக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு தெரியாமல் போய் சில இடத்துல வந்து மாட்டிப்போம். இந்த மாதிரி கம்மி பண்ணாங்கன்னா மார்க்கெட் ரேட்லேருந்து 25 ரூபா கம்மி பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அநியாயத்துக்கு லெஸ்ஸும் பண்ணுறாங்க. நம்ம வந்து லோக்கல் ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிறோம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து சேல் பண்ணும் போது அதுக்கு பதிலாக டபுளாகவே நம்மக்கிட்டேருந்து வந்து வாங்கிடுறாங்க. அதனால் நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவேர்னஸ் வச்சு வாங்குங்க. வாங்குறப்போ நம்ம ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம். ஆனால் விற்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப வந்து அடிமட்ட விலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். எனக்கு சில்வர் ஜுவல்லரிங்கிறப்போ கூட ஓகே, அதில் ஒரு 80% டச் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மியா காயின் வந்து பார்த்திங்கன்னா 99% தான், பியூரிட்டி தான். அதையும் வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தெரியுது அவங்க நம்மளை வந்து ஏமாற்ற தான் பார்க்குறாங்கங்கிறது. சிம்பிளாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்களேன். 110 கிராம் நான் எடுத்துகிட்டு போனேன். அதில் 35% வந்து மைனஸ் பண்ணாங்க. பேலன்ஸ் வந்து 72 கிராம் இருந்தது. அந்த 72 கிராமை நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் லேப் மாதிரி கொடுப்பாங்களாம். அந்த டெஸ்டிங் லேபில் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ சில்வர் இருக்குதுன்னு பார்ப்பாங்களாம். அந்த சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% டச் போட்டுங்களேன். 80% டச் போட்டால் பேலன்ஸ் வந்து 57 கிராம் தான் வருமே. அந்த 57 கிராமுக்கும் மார்க்கெட் ரேட்டும் எடுக்க மாட்டாங்களாம், 240 ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்களாம். ஸோ வந்து அந்த நம்ம அதில் 80% டச்னால் கிட்டத்தட்ட உருக்கி மெல்ட் பண்ணி பியூர் சில்வருக்கு தானே நம்ம ரேட் போடுவாங்க, அதுவும் போட மாட்டாங்க. நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 8000 ரூபாய் லாஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எதுக்கு 8000 ரூபாய் நம்ம லாஸ் பண்ணிக்கணும்னு நான் வந்து அன்றைக்கி எதுவுமே சேல் பண்ணலை. ஒன்ஸ் வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டுக்கிட்டேன், எப்படி இருக்கும், எவ்வளோ மைனஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஒரு மேலோட்டமாக தான் இதை சொன்னார். உள்ளே இறங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை மெல்ட் பண்ணும்போது எவ்வளோ % கம்மியாகும், இன்னும் எவ்வளோ நமக்கு லாஸ் ஆகும்னு தெரியாது இல்லையா. அதனால அன்றைக்கி நான் வந்து கொடுக்கல. நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இல்லை லோக்கல் ஷாப்பில் எங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, நாங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம வாங்குறப்ப வாங்கலாம், அது வந்து சேல் பண்ணுறப்ப பாருங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு. இன்றைக்கி இதை நான் ஃபேஸ் பண்ண உங்களுக்காக ஷேர் பண்ணேன். அதுவே ரொம்ப நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ நான் அப்போ யோசிப்போம் வாங்கிட்டு. அதனால் உங்களுக்கு எங்கே ஈஸியாக சேல் பண்ண முடியுதோ, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுதோ அங்கே வாங்குங்க. ஸோ கொஞ்சம் நம்ம ஹோல்டு பண்ணுற பீரியட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம பொருளுக்கு ஏற்ற வேல்யூ வந்து அங்கே கிடைக்கும் நமக்கு.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.